வீட்டில் விளக்கேற்றுறதுனால நம்ம வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமாக மாற்றக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குங்க. அது விளக்கு எப்படி ஏற்றுவது, எந்த திரி போட்டு ஏற்றுவது, என்ன எண்ணெயில் ஏற்றுனா என்ன பலன்கள், அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம எந்த நேரத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு அதிக பலன்கள் தரும். விளக்கு சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும் இதில் பதில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குத்து விளக்கு எந்த நாட்களில் ஏற்றுறது, அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம விளக்கு ஏற்றுவதனால நம்மளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இருள் அகலுங்க. ஒரு கெட்ட சக்தி நம்ம இல்லத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் விலகி ஓடிரும். நமக்கு வீட்டில் தெய்வ சக்தி மட்டும்தான் இருக்கும். நம்ம எடுத்த காரியங்களை வெற்றிகள் தரக்கூடிய விளக்கேற்றும் முறையும் இருக்குது. நாம் அதிக பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த நேரத்தில் ஏற்றக்கூடிய விளக்குக்கு அதிக பலன்கள் தரும் அப்படின்னு சொன்னால் பிரம்ம முகூர்த்தத்தில். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்க. நீங்கள் என்னால் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் எந்திரிக்க முடியாதுங்க அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஒரு 6 மணிக்குள்ளனாலும் விளக்கேற்று பழகிக்கோங்க. அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லும்போது 3:30 to 4:30 இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதலுக்காக ஏற்றுவீங்களோ அந்த வேண்டுதல் கட்டாயம் நடக்குங்க. இது நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு, என்னோட வாழ்க்கையிலையுமே நடந்திருக்குங்க. ஏதோ ஒரு வேண்டுதல், முக்கியமான வேண்டுதல், மிகப்பெரிய வேண்டுதல் ஏதோ ஒன்று வச்சுட்டு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணீங்க, அந்த விளக்கேற்றுறீங்க அப்படி சொன்னால் அது கட்டாயம் நடக்குங்க. நடக்காதுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதே மாதிரி எண்ணெய் போட்டு விளக்கேற்றலாம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு நல்லெண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நெய்யில் தாங்க ஏற்றணும். நீங்கள் கோவிலில் விளக்கேற்றுறீங்க அப்படின்னு சொன்னாலுமே நல்லெண்ணெய் நெய் தான் மிக மிக சிறந்தது. அது இந்த பரிகார விளக்கு சொல்லுவாங்களே, இப்போ நம்ம ஜாதகம் பார்க்க போகிறோம், உங்களுக்கு நேரம் சரியில்லை, இழுப்பு எண்ணெயால் ஏற்றுங்க, கூட்டு எண்ணெயால் விளக்கு ஏற்றுங்க, இந்த கலந்த எண்ணெயால் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கோவிலில் மட்டும் ஏற்றணுங்க. ஆனால் பொதுவாகவே கோவிலே நல்லெண்ணெய் நெய்யும் போட்டு விளக்கேற்றது நல்லது. இந்த பரிகார விளக்குகள் மட்டும் நம்ம ஏற்றிக்கலாங்க கோவிலில். ஆனால் வீட்டில் நல்லெண்ணெய் நெய்யை தவிர வேறு எந்த எண்ணெயாலையும் விளக்கு ஏற்றக்கூடாது. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானே போயிருக்கேன். என்னை பூஜை அறைக்கு கூப்பிட்டு பெரும்பாலும் பூஜை அறையை காட்டுவாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கேற்றும் எண்ணெய் பாட்டிலாக ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருக்கும். அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். எத்தனை பதிவுகள் எத்தனை பேர் போட்டாலும் சரி, எத்தனை சாஸ்திரப்படி நம்ம சொன்னோன்னாலும் சரி, ஆனால் நிறைய பேரோட வீட்டுக்குள்ளே இருக்க தவறு இதுதாங்க. இந்த நல்லெண்ணெயிலேயே நீங்கள் நெய்யிலேயே நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். நீங்கள் அந்த எண்ணெயில் நீங்கள் விளக்கேற்றுவதனால நீங்கள் அந்த விளக்கேற்றும் எண்ணெய்ன்னு தனியாக வாங்கி நீங்கள் விளக்கேற்றுறீங்க இல்லையா, அதில் என்னென்ன கலந்துருக்கும்னே நம்மளுக்கே தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் ஏற்றுவதனால நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும். நம்ம வீட்டில் தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கணும், நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், நம்ம வாழ்க்கை நல்ல வெளிச்சமாகணும், வெற்றிகள் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றுவதே. வீட்டில் இருக்கக்கூடிய இருளை அகற்றி தெய்வ சக்தியை நிலைச்சி வைக்கிறதுக்காகத்தான் விளக்கேற்றுவதே. அதுக்கு எதிர்மாறான விஷயங்கள் நடக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி எண்ணெய்களை விளக்கு ஏற்றவே கூடாதுங்க. அந்த கூட்டு எண்ணெய்கள், அதாவது இந்த விளக்கேற்றும் எண்ணெய்கள் கடையில் ரெடிமேடாக விற்கிது இல்லையா, உங்களுக்கு அந்த எண்ணெய் வாசனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. அந்த எண்ணெயில் விளக்கேற்றதுனால நல்லது கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் இந்த நல்லெண்ணெயிலையும் நெய்யிலையும் விளக்கேற்றுவதனால வீட்டில் தெய்வ சக்தி கூடுமே தவிர நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம், இந்த எண்ணெய் பாட்டில் இருந்துச்சுனாலே நீங்கள் கொஞ்சம் ஏலக்காயும் அந்த பச்சை கற்பூரமும் விரல் நசுக்குனீங்கனாலே அதில் பவுடர் ஆயிருங்க. போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னாலே வீடே ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்சதா, வீடே ஒரு நல்ல ஒரு தெய்வ வாசனையோடு இருக்கும். நல்ல ஒரு கம்மன்னு வீட்டுக்குள்ளேயே நுழையும் போதே பாருங்கள், ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்ச ஒரு வாசனை வருங்க. இந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரி நீங்கள் வாழைத்தண்டு திரி, அடுத்து பார்த்தீங்கன்னா தாமரைத்தண்டு திரி, நூல் திரி, பஞ்சு திரி, அடுத்து இந்த எந்த திரி வேணாலும் ஏற்றலாங்க. இந்த திரிகளில் எது வேணாலும் ஏற்றலாம். அப்புறம் கலர் திரிகள், நீங்கள்
சிவப்பு கலர் திரி, மஞ்சள் கலர் திரி, பச்சை கலர் திரி இதெல்லாம் ஏற்றுறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் வந்து லட்சுமி கடாட்சம் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்குங்க. மகாலட்சுமி தாயார் வந்துட்டு நிறைஞ்சிருப்பாங்க உங்கள் வீட்டில் வந்து செல்வ செழிப்பு அதிகமாகுங்க. இந்த திரிகளால் நீங்கள் விளக்கேற்றுவதனால இந்த சிவப்பு கலர் திரி, பச்சை கலர் திரி, மஞ்சள் கலர் திரி ஏற்றுவதனால இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், வீட்டில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள, அம்மா பிள்ளைங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கோம் இல்லையா? எப்படியா இருந்தாலும் வீட்டில் வந்து பிரச்சனைகள்ன்றது ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா? இந்த சூட்சுமம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பச்சை கலர் திரி, சிவப்பு கலர் திரி, இந்த மஞ்சள் கலர் திரி இது வச்சு நீங்கள் விளக்கேற்றுவதனால கட்டாயம் வந்து அந்த பிரச்சனைகள் வந்துட்டு அப்படியே போயிருங்க. பிரச்சனைகளே இருக்காது. பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிரும். நீங்கள் ஏற்றி பாருங்க, கொஞ்ச நாளில் வந்துட்டு உங்களுக்கே உணர முடியும். அது வந்துட்டு இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலர் திரிக்காக மஞ்சளை நனைச்சி, துணியில் நனைச்சி, காட்டன் துணி நனைச்சி காய வச்சு, குங்குமத்தை நினச்சி இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க காய வச்சு. அது செய்யவே கூடாதுங்க. அது பெரிய பாவம். அந்த மஞ்சள் கருகக்கூடாது, அதே மாதிரி குங்குமமும் கருகக்கூடாதுங்க. நீங்கள் வந்து கடையில் வந்துட்டு பூஜா ஸ்டோர் பக்கத்தில் இருக்க கடைகளில் ஆன்லைன்லேயுமே இப்போ கிடைக்கிதுங்க. கலர் திரிகள் வந்துட்டு கிடைக்கிது. அதாவது நூலாலான திரிகள், கலர் நூல்களான திரிகள் வந்துட்டு கிடைக்கிதுங்க. அது திரியாக இருக்காது. சில சமயங்களில் திரியாக இருக்கும், ஒரு சில சமயங்கள் நூலாகவே இருக்கும். கொஞ்சம் கெட்டியான நூலாக இருக்கும். நம்ம தைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற நூலை விட இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இந்த நூல் வந்துட்டு இது திரி போடுறதுக்குன்னே வந்துட்டு இந்த நூல் இருக்கும். பந்து பந்தாக இருக்குங்க, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அது வாங்கி கூட நம்ம வந்துட்டு ஒரு தடவை வாங்கி வச்சோம்னா நிறைய நாளைக்கு வந்துட்டு போடலாங்க. இப்போ என்னோடய வீட்டிலலாம் நான் ரெகுலராகவே பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ஒன்று செல்வ கடாட்சம் பெருகும், இன்னொன்று வந்து பிரச்சனைகளே வராது. பிரச்சனைகள் இருந்தாலுமே நம்மளுக்கு பெரும் பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்படியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அந்த திரிகள் வச்சுட்டு நீங்கள் விளக்கு போட்டு பாருங்கள். அப்புறம் வந்துட்டு உங்களாலே கண்கூட உணர முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு எல்லாமே பாருங்கள். தெய்வ சக்தி எல்லாமே, எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அதில் நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அந்த கலர் திரி போடுறதுல, சிவப்பு கலர், பச்சை கலர், மஞ்சள் கலர் திரி போடுறதுல. அதே மாதிரி விளக்கை வந்துட்டு எப்போவுமே வந்து சுத்தமாக வச்சுக்கணுங்க. விளக்கில் அழுக்கப்பட்டுச்சு, இல்லை அந்த எண்ணெயில் வந்து ஏதோ ஒரு அழுக்காயிருச்சு, எண்ணெய் அழுக்காயிருச்சுன்னா மட்டும் மாற்றினா போதும். தினமுமே மாத்திரம்லாம் தேவையில்லை. எண்ணெயெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து அழுக்கு படிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி விளக்கு எப்போ அழுக்கு படிஞ்சுனாலும் சரி, நாள் கிழமையெல்லாம் கிடையாது. ஒரு சிலர் வெள்ளிக்கிழமையெல்லாம் விளக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் நாள் கிழமை நேரம்லாம் எப்போவுமே கிடையாது. எப்படி வந்துட்டு நம்ம பூஜை அறை வந்துட்டு சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு, குப்பையாக இருந்துச்சு, தூசி கிடந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த நேரம் வேணாலும் சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கோ, அதே மாதிரி இந்த விளக்குக்கும் விதி இருக்குங்க. விளக்கு வந்துட்டு எப்போவுமே பாருங்கள் சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி திரி பாருங்கள், தினமுமே மாற்றிடணும். ஒரு சிலர் நீளமான திரியை வச்சுட்டு அதை தீர்றது வரைக்குமே டெய்லி அதிலேயே விளக்கேற்றுவாங்க. அது நன்மைகளுக்கு பதிலாக தீமைகளை தாங்க கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க. ஒரு தடவை நீங்கள் காலையில் விளக்கேற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சாயங்காலம் ஏற்றிக்கலாம் அதே திரியில். ஆனால் மறுநாள் வந்துட்டு அந்த திரியை எடுத்து போட்டுட்டு வேறு புது திரி போட்டு தாங்க நீங்கள் வந்து விளக்கேற்றணும். அதே மாதிரி டிஸ்போஸ் பண்ணுறது திரிகளையும் பாருங்கள். நான் வந்துட்டு விளக்கேற்றம்னு ஒரு ரகசியம் தெரிந்து கொள்ளுங்க ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு அதோட லிங்க் தரேங்க, பாருங்கள். அந்த திரிகளை வந்துட்டு எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், நம்ம வந்து குப்பையிலலாம் போடவே கூடாதுங்க. இந்த திரிகளை வந்துட்டு என்ன பண்ணணும், எரிஞ்சு முடிச்ச திரிகளை சேர்த்து வச்சுருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு தாங்க விளக்கில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு திரி போட்டுட்டு அதுக்கு பின்னாடி தான் நம்ம விளக்கு ஏற்றணும். இன்னொரு விஷயம் இருக்குங்க, எக்காரணத்தை கொண்டு வந்து தெற்கு பக்கம் பார்த்து நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய இந்த தெய்வங்களுக்கு ஏற்றக்கூடிய விளக்கை வந்து ஏற்றவும் கூடாது. தெற்கு பக்கம் பார்த்து கோவிலில் இருந்தால் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம சாமி கும்பிடவும் கூடாது. அந்த தெற்கு பக்கம் பார்த்து கும்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட நம்ம சைடாக திரும்பி நின்று கும்பிடணுமே தவிர தெற்கு பார்த்து நின்று விளக்கேற்றவோ சாமி கும்பிடவே கூடாதுங்க. அதே மாதிரி தினமும் பூக்கள் வச்சுட்டு தாங்க விளக்கேற்றணும். ஒத்த பூனாலும் அந்த விளக்குக்கிட்ட வைக்கணும். ரெண்டாவது வந்துட்டு பூக்கள் உங்ககிட்ட இல்லையா, கொஞ்சம் பச்சரிசியில் வந்துட்டு மஞ்சள் கலந்து கழுவிட்டு, மஞ்சள் அரிசியை கழுவிட்டு மஞ்சள் கலந்து வச்சுக்கோங்க. அதை வந்து அச்சதியனாலும் வந்துட்டு அந்த விளக்குக்கு வச்சுட்டு அதுக்கு பின்னாடி தாங்க விளக்கேற்றணும். அதே மாதிரி நைவேத்தியம் வைக்கணுங்க. பொதுவாகவே சாமிகளுக்கு ஏதோ ஒரு பழங்களோ ஏதோ ஒரு சமையல் பண்ணுறோம், எச்சில் படாமல் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு வந்து தெய்வங்களுக்கு வந்துட்டு நைவேத்தியம் வச்சுக்கணுங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதில் வந்துட்டு ரைஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து நைவேத்தியம் வைக்கணுங்க. விளக்குக்கும் வந்துட்டு இது பொதுவானது. தெய்வத்துக்கு வைக்கக்கூடிய நைவேத்தியமே இதுக்கும் பொதுவானது.
குறைந்தது ஒரு அரை மணி நேரம்னாலும் விளக்கு எரியணுங்க. சப்போஸ் நீங்கள் எங்கேயோ வெளியில் கிளம்பிட்டீங்க, சரி விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, சரி அரை மணி நேரம் ஆகலைன்னா கட்டாயம் வந்து நிறைவேற்றிட்டு தாங்க போகணும். ஒரு சிலர் பாருங்கள் அப்படியே வந்துட்டு அணையா விளக்கு எப்போவுமே வீட்டில் எரிஞ்சிருக்கும், அது இதுக்கு வந்து சேர்த்து இல்லைங்க. அதில் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, அதனால அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அப்படி எரியலாம், அணையா விளக்கு எரியலாம். ஆனால் வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்கனாலும் இருக்கணும், கதவை பூட்டிட்டு போகக்கூடாது அணையா விளக்கு எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால். கட்டாயம் நம்ம விளக்கு ஏற்றும் போது ஒரு அகல் விளக்கு 3 விளக்குனால் குறைந்தது ஏற்றணுங்க. ஒரு கஜலட்சுமி விளக்கோ காமாட்சி விளக்கோ ஒன்று ஏற்றுறோம் இல்லையா, இன்னொரு விளக்கு என்னோட பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா குபேரலட்சுமி விளக்கு ஏற்றிருப்பேன். உங்களுக்கு எந்த விளக்கு சௌரியப்படுதோ அதை ஏற்றிக்கலாம். ஆனால் கட்டாயம் ஒரு அகல் விளக்கு குலதெய்வத்துக்கு வந்துட்டு நம்ம பூஜை அறையில் ஏற்றணுங்க. குத்து விளக்கு நம்ம எப்போல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னால் விசேஷ நாட்கள் ஏற்றலாங்க. வெள்ளி செவ்வாய்க்கு ஏற்றலாம், எப்போ நம்மளுக்கு தோது வருதோ அப்போ எல்லாம் ஏற்றலாம். தினமும் உங்களுக்கு வசதி இருக்குது, என்ன அதுக்கு வந்து ஊற்றுறதுக்கு உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் தினமுமே கூட ஏற்றலாம். இதுக்கு வந்து கணக்கெல்லாம் கிடையாதுங்க, இப்போ தான் ஏற்றணும் இப்போல்லாம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த விளக்கு எப்போல்லாம் ஏற்றணுமோ அப்போ வந்து ஏற்றலாம். இல்லைங்க கட்டாயமும் கிடையாது, இது ஏற்றி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயமும் கிடையாதுங்க, உங்களோட இஷ்டம்தான். அதே மாதிரி விளக்கு எந்த இடத்துல வச்சு ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட பூஜை அறையில் பிரதான தெய்வம் வச்சுருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பூஜை அறையில் இந்த மீனாட்சி அம்மன் வச்சுருக்கேன் பாருங்களேன், பெரிய மீனாட்சி அம்மன் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வச்சு தாங்க விளக்கு ஏற்றணும். ஆனால் குழந்தைகள் இருக்காங்க, இப்போ எங்கள் வீட்லேயுமே குழந்தைகள் இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களை அதை பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க இல்லையா, அதனால் நாம் வந்து அதுக்கு வந்து வெளியே விளக்குங்க. குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம வேறு இடத்துல அவங்க கைப்படாத தூரத்தில் வச்சு ஏற்றலாம். சில சமயங்களில் என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வச்சு ஏற்றிருப்பேன், மேலே உள்ள ஒரு பலகையில் வச்சுட்டு நான் விளக்கு ஏற்றிருப்பேன். அது எதனால் அப்படி சொன்னால், நான் ஒரு நிமிடம் சாமி கும்பிடும்போது இந்த மீனாட்சி அம்மன் முன்னாடி வச்சுட்டு அதுக்கு பின்னாடி மேலே எடுத்து வச்சுருவேன். நம்ம வந்து பிரதான தெய்வங்கள் முன்னாடி வச்சு ஏற்றது நல்லது. குழந்தைங்கள் இருந்துச்சுன்னா நம்ம வேறு இடத்துல மாற்றி வச்சுக்கலாம். மேலே காலை மாலை 2 நேரத்துலையும் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில் கட்டாயம் விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது. காலையில் குளிச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு காலையில் நேரமே இல்லை, பூஜை பண்ணுற நேரமே விதி விளக்குங்க. இதுக்கு வந்து நீங்கள் சாயங்காலம் கூட ஏற்றிக்கலாம். ஆனால் கட்டாயம் வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு கட்டாயம் வீட்டில் விளக்கு ஏற்றணுங்க. வீட்டில் விளக்கு வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் யார் வேணாலும் ஏற்றலாம். பெண்கள் வந்து மாதவிளக்கு ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்க பெரியவங்க ஏற்றலாம், இல்லை குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பழக்கி கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைன்னா வீட்டில் ஆண்கள் யார் வேணாலும் குளிச்சுட்டு வந்து விளக்கு ஏற்றலாங்க. அந்த 5 நாட்களுக்கு வந்து பெண்கள் வந்து விளக்கு ஏற்றக்கூடாதுங்க. உங்களோட எல்லா சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.